ஹாய் ஹலோ வெல்கம் டு நிஷா ஹீலிங் சேனல். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இதிலிருந்து என்ன எடுத்துக்க போகிறீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். என்னோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும். அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் அவங்கவுங்களோட ஷேர் பண்ண முடியும். பட் ஆனால் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதால நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, தயவு செய்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் எல்லோருமே உணர்வுகள் ரீதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது உணர்வுகளை ஒருத்தர் மீது நம்ம சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். அந்த உணர்வுகளை கடத்துவதற்கு ஒருத்தருடைய துணை தேவைப்படுது. ஒரு எமோஷ்னல் பாண்டிங், அது உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்கள் பாய் ஃப்ரெண்ட், இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ், உங்கள் அம்மா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கேர் பண்ணணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆட்கள் யாருமே சப்போர்ட் சிஸ்டம் இல்லைனாலுமே இண்டிபெண்ட்டாக இயங்க முடியும். ஆனால் நான் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களால தாங்கிக்கவே முடியல. எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டமே எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டங்க. லைஃப்பில் தனியாக தாங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் கூடவே யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டே போவாங்க கிடையாது. உங்களை நீங்கள் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். உங்களால் அது முடியும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஐயோ, அந்த அமைதியாக இருக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. கோவப்படலாம், கத்தலாம், மற்ற எந்த விஷயத்தை வேணா பண்ணலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைண்ட் உங்களை சும்மாவே விடாது. எப்படி நீ அமைதியாக இருக்கலாம், நீ இதை கேட்கணும் இல்லையா, நீ இதை செய்யணும் இல்லையா, நீ இதை இப்படி இந்த விதத்தில் நீ இப்படி இதை சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆனா உண்மையான வெற்றி அப்படின்றது அமைதியா இருக்கிறதுல தான் இருக்கு. உங்க மைண்டை நீங்க காம் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா இருக்கிறதுல தான் இருக்குன்றதே எனக்கே அது புரியுது. ஆனா நம்மளால அதை ஏத்துக்க முடியல, புரிய மாட்டுது. அந்த மைண்டு அந்த பல ஹார்மோன்ஸ்க்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். எப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கோன்றமோ அதுதான் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. இதுதானே நீ இந்த டைமில் இது பண்ண, இந்த டைமில் இப்படி சாப்பிட்ட, இந்த டைமில் நீ இந்த பேசின, இப்போ இந்த டைமில் நீ இந்த ஒர்க் பண்ணணும். அந்த டைமை நீ அதை கடந்து போகும்போதெல்லாம் உன் மூளை அந்த டோபமைன் ஹிட்டுக்காக ஒரு வேலை செய்து பாருங்க. ஐயோ, அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது தாங்க ரொம்ப கஷ்டம். இப்படியும் நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொல்லி சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாமே என்ன சொல்றாங்க, நம்ம எதை திரும்ப திரும்ப சொல்றோமோ, எதை திரும்ப திரும்ப நம்புறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃபோட ரியாலிட்டி. எதுக்கு இந்த 48 நாள், இந்த 21 நாள்லாம் இந்த ஆயுர்வேதத்துலலாம் சொல்றாங்க? நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மூளைக்கு 48 நாள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும். நம்ம எஃபெக்ட் இல்லாமலே ஃபர்ஸ்ட் 48 நாட்கள் மட்டும் செய்யறது தான் கஷ்டம். அந்த ஒரு மண்டலத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செல்களே அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது 6 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், நம்ம டெய்லி எழுந்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம 48 நாள் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 48வது நாள் அலாரம் அப்படின்றது தேவைப்படாது. இதுல என்னன்னா, எனக்கு புரியுது, கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே மேட்டர். கன்சிஸ்டன்சி, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது எப்படி வரும்? அந்த அவேர்னஸ் யூஸ் பண்ணுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும். எதை யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கூட வந்துடலாம், கேர்ள்ஸுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாய்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸு தப்பாக நினைக்கிறீங்க, உமன்ஸை தப்பாக நினைக்கிறீங்க. அவங்களோட பாடியில் அவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அந்த பீரியட்ஸாக இருக்கட்டும், அந்த சைக்கிளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் இது என்ன பீரியட்ஸ்ன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குலாம் தோணலாம். பட் ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த எத்தனை ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ஹிட்டாகி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு
பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. அப்போ பீரியட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடு லூஸ் ஆகிடும், ட்ரெயின் ஆகிடும் எனர்ஜிலாம். எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து லோ சேலரி. அவங்க வந்து வீட்டையும் பார்ப்பாங்க, உங்களுக்கு வேலைக்கும் வருவாங்க, ஃபிசிக்கலாகவும் அவங்க இது பண்ணுவாங்க. எவ்வளோ அநியாயம் நடக்குது. அப்புறம் உமன் பற்றி பேசின உடனே ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஈஸியாக அப்பத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்குது, உமன்ஸ்க்கு வந்து கிடைக்கல. அப்போ அதை பற்றி பேசிதான் ஆகணும். தப்பு, அது எப்படி ஒரு பொண்ணாக இருந்துட்டு தப்பாக பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அதே தப்புன்றது யார் பண்ணாலும் பண்ணுறது தப்பு தாங்க. பொண்ணுக்கு ஒரு ரூல்ஸு, பையனுக்கு ஒரு ரூல்ஸு. பட் அதை பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. நான் பேச வந்தது நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகணும். இப்போது சக்ஸஸ்னால் என்னென்னா கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, பணக்காரர் ஆகுறதோ, அஃப்கோர்ஸ் அதெல்லாமே ரொம்ப பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் நான் இப்போ என்ன தெரியுமா ரொம்ப சக்ஸஸாக நினைக்கிறேன், நம்ம மைண்டை வந்து எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணி, அதை ஃபேஸ் பண்ணி, அதில் ட்ராவல் பண்ணி, அதை சர்வே பண்ணி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம். ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா, அந்த விசுவோட படத்தில் ராம்கி ஊர்வசின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன லக்ஷ்மி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஊர்வசி வந்து சொல்லுவாங்க, மகாலட்சுமி தான் வேணும், பணம் தான் வேணும், பணம் வந்துச்சுன்னா மற்ற லக்ஷ்மி எல்லாம் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க வீரலக்ஷ்மி அப்படி சொல்லுவாங்க. வீரலக்ஷ்மி வந்துட்டா எதையுமே சமாளிக்கிற ஒரு தைரியம் வந்துச்சுன்னா மற்றது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற உண்மையே அதுதான். பணம் வந்து யாருக்காவது வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக வேணும். ஆனால் என்ன விஷயம், இப்போ நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலே நம்மளால இருந்துக்க முடியுதா? இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அந்த தைரியம் வேணும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, அதை வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மூளையில் வந்து இந்த ரீப்ளே பண்ணி அவங்க என்னவோ ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை ரீப்ளே பண்ணி பார்த்து நம்ம லைஃப்பை நம்மளே நாசமாக்கிப்போம். நல்லது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகமே வராது. யார் வந்து நமக்கு கெடுதல் சொன்னாங்களோ, அதாவது நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது சொன்னால் கூட நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்சவங்க ஏதாவது நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓ மை காட் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகாதீங்கப்பா. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் மட்டும் யார் மேலேனா வச்சுட்டிங்கன்னா சத்தியமாக செத்தீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, யார் எந்த லெவலில் இருக்காங்களோ அவங்கவுங்கள அந்தந்த லெவலில் வைக்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் எல்லாரையுமே ஒரு லிமிட்குள்ளே தான் வைக்கணும், பவுண்டரிஸ்குள்ளே தான் வைக்கணும். யாருக்குமே நீங்களாக இடம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்களாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்கள் மேலே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களை தான் நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். நீங்கள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். செல்ஃபிஷாக தான் இருக்கணும். என்னன்னா இது செல்ஃபிஷாக தான் இருக்கணும்? கண்டிப்பாக செல்ஃபிஷாக தான் இருக்கணும். நீங்கள் மதராக இருந்தால் கூட செல்ஃபிஷாக தான் இருக்கணும். எங்கள் மதர்லாம் அப்படி இல்லை. பாய்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, உங்கள் அம்மா வந்து டேக் கேர் பண்ணி எல்லா தியாகத்தையும் பண்ண சைடை மட்டும் தான் நீங்கள்லாம் பார்த்தீங்க. ஆனால் கேர்ள்ஸ் எப்படி தெரியுமா, அந்த மதர்ஸோட ட்ரீம்னு ஒன்று இருக்குது, அந்த மதர்ஸ்க்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க அவ்வளோ விஷயத்தையும் பண்ணாங்க. அது எதுவுமே இந்த ஜென்ஸோட கண்ணுக்கு தெரியவே மாட்டுது. அந்த அது பெண்கள் வந்து எப்படின்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும். ஆனால் எந்த உமன் வந்து தன்னோட குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா? தான் சந்தோஷமா இருக்கும்போது தான் எந்த ஒரு மனித தன்மையும் தான் சந்தோஷமா இருக்கும்போது தான் பிறரையும் சந்தோஷமா பார்த்துக்க முடியும். தனக்கு சந்தோஷம் இல்லாமல் எப்படி தெரியும் இன்னொருத்தரை சந்தோஷமா பார்த்துக்க முடியும்? ஒரு பெண்ணால் எப்படி வந்து தான் சந்தோஷமா இல்லாமல் குழந்தைங்க கிட்ட மூஞ்சி கட்டாமல் இருக்க முடியும்?
எப்படி அந்த குழந்தைய அரவணைச்சு நடத்து கொள்ள முடியும்? கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண, எல்லாமே ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணும், ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணணும்னு சொல்ற அந்த ஜென்ஸோட மூளைக்குள்ள, மூளைக்குள்ள நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அதே அதே அந்த பொண்ணு எப்படி பார்த்துப்பா உன் குழந்தைங்கள மட்டும்? நீ அவளை டிப்ரெஸ் பண்ணுவ, டார்ச்சர் பண்ணுவ, எல்லாம் பண்ணுவ. ஆனா உன் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும், உனக்கு நல்லா சமைச்சு போடணும். நீ பாசம் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்ட, நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்ட, இது நீ மரியாதை கொடுக்க மாட்ட, அசிங்கப்படுத்துவ. இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்ப. நீ ஏன் இதெல்லாம் பண்றன்னா நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க. அப்ப அந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ் ஆனா அந்த குடும்பம் என்ன ஆகும்? எதுக்கு ஒரு குடும்பத்துல பொண்ணுங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க? ஏன் இந்த ஜென்ஸ் எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? டாபிக் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னாங்க, ஒரு 2 பேரும் டீமா இருக்கணும். ஒரு ஃபேமிலியில டீமா இருந்தாதான் எல்லாமே செய்ய முடியும். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை நம்ம இவங்க கிட்ட காட்டலாம். இப்ப இவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்துக்கிட்டு அதை குழந்தைகிட்ட காட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் நிறைய பாக்குறேன். இதுல கடைசியில பாவம் அந்த அப்பாவி ஜீவன்கள், அந்த குழந்தைங்க, அதுங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? ஏன் நம்மளுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா? நம்மளும் இந்த ஜென்ரேஷனும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னா எப்படி? அந்த குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். ஓ மை காட், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், டியூஷன் வரணும், எக்ஸ்ட்ரா ஸ்கில் பண்ணணும், எத்தனை கோச்சு, எத்தனை இது, செஸ் போடணும், அபாக்கஸ் போடணும், சிலம்பம் போடணும், யோகா போடணும், டான்ஸ் போடணும். ஐயோ அம்மா பா, அப்படியே பண்ணி உங்க பசங்கள்லாம் அப்படியே ட்ராஃபி வாங்கிட்டு கொடுக்கணும் உங்களுக்கு, இல்லையா? சந்தோஷம். நான் அதோட மனநிலை எப்படி இருக்குமோ, அது வளர்ந்தா எப்படி இருக்குமோ ஒண்ணுமே புரியல. நான் ஹோம்ஒர்க் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன், பட் ஆனா அது ஓகே. பட் லைஃப் லெசன்ஸ் நிறைய கத்துக்கிட்டப்பா. எனக்கு பணக்காரன் ஆனனா இல்ல நான் ரொம்ப இதுவானா தெரியல, ஆனா நிறைய கஷ்டம் வந்தது, நிறைய மோசமான நிகழ்வுகள் என் லைஃப்ல நடந்தது. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தைரியமா இருக்கிறேன். ஆனா எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கிடையாது. காட் இருக்காரு அப்படி வேணா சொல்லிக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் கடவுள் இருக்காரு நான் நம்புறேன். நம்பிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மளை எப்படி எப்படி நம்ம இங்க வந்தோம், ஏன் இதை பண்றோம், இப்ப ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன், இது யார் பார்க்குறா, இதுல இருந்து யாருக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும், எதுவுமே தெரியாது. தூங்கலான்னு போனேன், சரி வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு வந்தேன். கண்டிப்பா இதை யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, இதுல இருந்து அவங்க ஏதாவது ஒன்று கத்துப்பாங்க நான் நம்புறேன். ஸோ லைஃப்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட் யார் மேலேயும் வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை நீங்க நேசிக்கிறது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத அவேரா இருக்கிறது ப்ராக்டிக்கலா பாசிபிள்ங்க. சின்ன சின்னதா பண்ணலாம், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நமக்கு நாமளே பண்ணிக்கலாம், நம்மளை நாமளே சந்தோஷப்படுத்திக்கலாம், நமக்கு நாமளே கிரெடிட் கொடுத்துக்கலாம். இன்னொருத்தர் தான் நம்மளை வேலிடேட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லணும்னு ஒரு ஜீவன் இருந்ததுன்னா அது உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள நம்மளால மாற்ற முடியாதுங்க, நாம தான் நம்மளை மாத்திக்கணும். இது முடியாதுன்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்ல, என்னன்னா சொல்லிட்டு போட்டோங்க. எது தெரியுமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் உங்க லைஃப்ல யார் தெரியுமா? எழுந்து போய் கண்ணாடி பாருங்க, நீங்க தான். உங்க லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் ஃபர்ஸ்ட் நீங்க தான், அப்புறம் தான் உங்க குழந்தைங்க, மற்ற எல்லாருமே. நான் ஏன் குழந்தைங்கன்னு சொல்றேன்னா, நானும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அதனாலதான் எனக்கு குழந்தைங்களை தவிர எனக்கு முக்கியமா வேற யாரையுமே தெரியாது. ஏன்னா அதுங்க நம்மளை நம்பி வந்தாச்சு, அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையை நம்மளை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அவங்க முன்னாடி கத்துறது நம்ம பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளையே செதுக்கிறது தான் குழந்தைங்க. நம்மளையே ஒரு சிற்பி மாதிரி செதுக்கிறது அவங்களுக்காக நம்ம பண்றது. இப்ப இதுதாங்க சோல் ஜர்னி, இதுதான் ஆன்ம பயணம், ஆத்ம பயணமா. நம்ம எதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்றோம்? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறகுது சமைக்கிறோம், அது இல்லை. பணக்கார ஆகிறோம், பணக்கார ஆகல, அது இல்லை.
எந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம எப்படி கையாளுறோம், இந்த ஆன்மா என்னெல்லாம் கத்துக்குது இந்த ஜென்மத்துல, இந்த ஜென்மத்தை எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கு, எவ்வளவு அவமானங்களை சந்திக்குது, எப்படி ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குது. இதுதான் வாழ்க்கையோட பயணம், இந்த லைஃபோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னி. இது எதுவுமே பர்பஸே இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்கலங்க. எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்ல தாங்க நடக்குது. இது வந்து நம்மளுடைய சோல் ஜேர்னி, நம்மளுடைய ஆன்மாவுடைய ஜேர்னி. எனக்கு ஒரு மாதிரி நடக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கலாம். எனக்கு கஷ்டமே இல்லைன்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு தெரியலாம். ஆனா என்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு கூட அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். பார்க்க பல பலன்னு இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? என் ஷூவை போட்டு நடந்து பார்த்தாதான் என் வழி என்னன்னு தெரியும். அதே போல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அங்க நான் வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா பிரச்சனைன்னு நம்ம பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்றதுதான் இங்க பிரச்சனையே. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? பிரச்சனைன்னு பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்றதுதான் இங்க பிரச்சனையே. மத்த இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் நம்ம விட்டுடுறோம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பிரச்சனையில தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு தங்க சொம்பு தான் வேணுமா? நமக்கு பிரச்சனை தான் வேணுமா? ஹாப்பினஸ் வேணுமா? குக் பண்ணணுமா? பண்ணிதான் ஆகணுமா? ஹாப்பியா பண்ணணும். படிக்கணுமா? படிச்சுதான் ஆகணுமா? ஹாப்பியா பண்ணணும். இதை கத்துக்கணுமா? இதை கத்துக்கிட்டா ஆகணுமா? பண்ணணும். இந்த குழந்தை இப்படி இருக்குதா? இதை செஞ்சுதான் ஆகணுமா? செஞ்சுதான் ஆகணும். பண்ணணும். ஹாப்பியா தான் பண்ணணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. செஞ்சுதான் ஆகணும். அதை ஹாப்பியா செஞ்சுட்டு போ. யாராவது ஒருத்தர் உன்னை ஹர்ட் பண்றாங்களா? கஷ்டமா தான் இருக்கும். அழுகு வருதா? அழு. அப்புறம் தொடச்சிட்டு போட்டு போ. மூவ் ஆன். உன்னை மதிக்காதவங்களுக்கு நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? உனக்கு ஹர்ட் ஆகும் தெரிஞ்சுதானே பேசுறாங்க. அப்ப அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணா எப்படி? அது உன்னுடைய எமோஷன்ஸ் எப்படி நீ இன்னொருத்தர் கையில கொடுக்குற? கொடுக்க கூடாது. உன்னை நீ பலப்படுத்திக்கணும். உன்னை மட்டும்தான் நீ நேசிக்கணும். உனக்கு மட்டும்தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஒன்ன ஒருத்தர் நேசிச்சு இன்னொருத்தர் கேர் கொடுப்பாங்கலாம் சத்தியமா நினைக்காத. சத்தியமா நினைக்காத. உன்கிட்ட அழகு பணம் இது ரெண்டும் இருந்ததுன்னா யார் வேணா வந்து உனக்கு கேர் அன்பு தாராளமா கொடுப்பாங்க. அப்போ ஒண்ணு நீ அழகு பண்றதுலயும் நீ எப்படி சம்பாதிக்கணும்ன்றதுலயும் நீ செஞ்சலாம். நீ கேட்ட அன்பு கேர் எல்லாம் தானா ஓடி வந்து உன் காலையில கீழே கிடக்கும். உன்னால பணம் சம்பாதிக்க முடியலையா? பரவாயில்ல விடு. என்ன முடியுதோ அதை நீ பண்ணு. உன் அழகுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஒரு கட்டத்துல அதுவே உனக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிற? ஒரு பிசிக்கல் அப்பீரன்ஸை பார்த்தாலே ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏன் நான் இப்படி சொல்றேன் நீ யோசிச்சு பாரு. கட்ட கரையன்னு குண்டா ஒருத்தவங்க வராங்க, ஓகேவா? ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க. திறமெல்லாம் இருக்கட்டும். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் ஒருத்தவங்க வராங்க, நல்ல ஃபிட்டா வராங்க, நல்லா இன் பண்ணி அயன் பண்ணி நல்லா ஃபேரா அழகா டாலா இருக்காங்க, ஓகேவா? வந்து உட்காந்த உடனே அந்த இன்டர்வியூலயே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எங்க போகும் சொல்லு பார்ப்போம். நீ வந்து நான் பேசுறது வந்து கான்ட்ரவர்சியா இருக்க மாதிரி இருக்கும். உண்மை என்ன? உண்மையா பேசுங்க. உண்மை மனசாட்சி தொட்டு பேசுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி வந்து ஒருத்தவங்க யார் சொல்றத நம்ம கேட்போம். அந்த ஃபிட்டா இருக்கிற பர்சன் சொல்றதை தான் நம்ம கேட்போம். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், groom yourself, get your job. Even it is so difficult to get whatever you know, you just do it. See, I have 2 kids, okay? ஒரு குழந்தை வந்து ஒரு 5th அந்த மாதிரி ஒரு 10 years கிட்ட வரப்போகுதுன்னு வச்சுக்கோ, 4th. இன்னொரு குழந்தை வந்து வளர்ந்துருச்சு, ஆனாலும் எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ற பேச்சு கேட்க மாட்டேது, ஹைப்பரா இருக்கு, ஸ்பீச் ஏற்பட்ட டென்ஷன் இருக்கு எனக்கு. பட் ஐ எம் ஸ்டில் மேனேஜிங் இட் அண்ட் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஐ எம் ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் இட் அண்ட் ஐ நோ God will help me out from this problem.
ஸோ எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாக இருக்கட்டுமே, சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜும் ஐ எம் நாட் ஹாப்பி. பட் ஸ்டில் ஐ எம் கோயிங், அது மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு, ஏகப்பட்ட இது இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் நான் பிளான் பண்ணுறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், சொதப்புறேன், திருப்பி பண்ணுறேன். உடனே நான் பேனிக் ஆகி இது இதோட இப்படியே முடிச்சுக்கணும் அப்படின்ற நினச்சேன்னா என்ன ஆகும்? லைஃப் வாழ்ந்து தான் ஆகணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சோல் ஜேர்னி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கண்டிப்பாக அவசியம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த கண்டு பயந்து நம்ம பேனிக் ஆகி முடிச்சிட்டோம்னு நினச்சாலும் அந்த சோல் வந்து அங்கேயே தான் ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்குன்ட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பை எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், குட்டி குட்டி விஷயமா கூட இருக்கட்டும், குட்டி குட்டி விஷயமா கூட இருக்கட்டும், அந்த பாசிட்டிவை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி, இன்னைக்கு ஒரு சீசன்னா வின்டர் சீசன், நாளைக்கு சம்மர் சீசன், ஒரு காலகட்டத்தில் மழை அடிக்கும். இது மாதிரி பல கால சூழ்நிலைகள் வந்து தான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதுலேருந்து தான் நம்ம ஒரு அனுபவத்தை கற்றுப்போம். இது ஆல் அபவுட் பேலன்ஸ் இன் யான். It's all about balancing. It's all about balancing your energy, balance your mind, learning something, experience your soul journey. That's it. ப்ரே பண்ணணும், உன்னோட ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணணும். ஒரு சில டைம் உனக்கு உடம்பு சரியாமல் போகலாம், இட்ஸ் ஓகே, திருப்பி கண்டினியூ பண்ணு. சம்டைம்ஸ் போர் அடிக்கலாம், முடியாமல் போகலாம், பரவாயில்ல, பிரேக் எடுத்துக்கோ, திருப்பி கண்டினியூ பண்ணு, சர்வே பண்ணு, உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சம்பாதி. உனக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைன்னா இன்னும் நீ நல்லா சம்பாதி, நல்லா முன்னேறு. ப்ளீஸ் டூ சம்திங், ப்ளீஸ் டூ சம்திங், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யூ நோ, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். பர்ஃபெக்டான டைம், என்னை இவங்க பாராட்டுவாங்க, இவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. உனக்கு என்ன வருமோ பண்ணு மேன், என்ன வருமோ பண்ணு கேர்ள். பர்ஃபெக்ட் டைமுக்கு பர்ஃபெக்டான விஷயத்துக்கும் தயவு செய்து காத்துட்டு இருக்காது, சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் அப்படி வந்திருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அப்படி நானும் கொஞ்சம் யாருக்கு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. இவ்வளோ நேரம் நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.